divisibility sumலேருந்து ஒரு சம் பார்க்கலாம். The number of 3-digit numbers that are divisible by 2 but not divisible by 4. அதாவது ஒரு 3-digit நம்பர் 2 ஆல் divisible ஆகுது ஆனால் 4 ஆல் divisible ஆகலை அப்படின்றத எந்த நம்பர்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு டிவிசிபிளோட ஃபார்முலாஸ் தெரியும், ரூல்ஸ் தெரியும். இப்போ divisible by 2 அப்படின்னா லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பராக இருந்தாலே போதும், எல்லாமே 2 ஆல் divisible ஆகும். அதுவே divisible by 4ஓட ரூல் என்ன அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ், இப்போ வந்து 324ன்னு இருக்குன்னா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து 4ஆல் divisible ஆகணும். லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 4ஆல் divisible ஆச்சு அப்படின்னா அது divisible by 4. இதை வச்சு இந்த ரூல்ஸ் வச்சு இந்த கண்டுபிடிக்கலாமா? இப்போது ஃபஸ்ட்டு வந்து divisible by 2 எது divisible by 2 ஆகுதுன்னு பார்ப்போம். லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கணும்? ஈவன். இது divisible ஆகும், இது divisible ஆகாது, இது divisible, இது divisible. இந்த மூணுமே 2 ஆல் divisible ஆகும். அதுவே 4 ஆல் divisible ஆகுதுன்னு பார்க்கலாம். 4க்கு என்ன ரூல்? லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து 4 ஆல் divisible ஆகணும். இந்த மாதிரி லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் இல்லைனா 0வாக இருக்கணும். இது divisible ஆகும் 4ஆல். அதுவே 15 பார்த்தீங்கன்னா 4ஆல் divisible ஆகாது, இதுலேயும் 50 தான் இருக்குது, 4ஆல் divisible ஆகாது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 200 இஸ் த ரைட் ஆன்சர். டிவிசிபிள் ரூல் மறந்துடுச்சு அப்படின்னா கூட நம்ம ஆப்ஷன்ஸ்லேருந்து ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா அதே தான் 2ஆல் divisible ஆகிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. இது மூணுமே divisible ஆகும். திரும்பி இந்த மூணுத்தையும் நம்ம டிவைடட் பண்ணி பார்க்கலாம். 4ஆல் divisible ஆகுதான். 200 divided by 4, 4, 5 கேன்சல், 0 கேன்சல். ஸோ இது divisible, இது divisible ஆகும். அதுவே 250 வந்து 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், 6, 1 பாயிண்டில் போடும். இது வந்து divisible ஆகாது. அதே மாதிரி 450 4ஆல் divisible பண்ணி பார்த்தாலும் divisible ஆகாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர்.